கார்ட் ஷஃபிள் பண்ணி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கார்ட் லலிதா திரிபுர சுந்தரி. மேபி சில பேர் என்ன சொல்கிறது, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் அது வந்து தப்பாக இது பண்ணுற மாதிரி இருக்கலாம். யூடியூப்பில் அதுக்காக நான் இதை ஹைட் பண்ணியிருக்கேன். நேம் லலிதா திரிபுர சுந்தரி. அவங்க தான் குயாகாளி. 38 28 10 கம்ப்ளீஷன். ஒரு ஷேடோ செல்ஃப்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. நிறைய சீக்ரெட்ஸ், அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டிவ் லைஃப், ஒரு சீக்ரெட்டாக நீங்கள் என்ன சொல்கிற சில விஷயங்கள் இருந்திருக்கலாம் உங்கள் லைஃப்பில். இல்லை நீங்கள் வந்துட்டு வெளி உலகத்தை பார்க்காம உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒரு அடைஞ்சி இருந்த மாதிரி இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லை, இன்கேஸ் எடுத்துகிட்டு வரத்துக்காக குயாகாளி வந்திருக்கிற மாதிரி இருக்கு. லலிதா திரிபுர சுந்தரி. சில பேர் அந்த நேம்லேயும் கன்சிடர் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து உடச்செறிஞ்சு, சில விஷயங்கள் அந்த ஷேடோ சில விஷயங்களை வந்து உடச்செறிஞ்சு ஒரு வெளியில் வர மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கே இருக்கு. மேபி நான் எப்படி வச்சு காட்டுறேன், எப்படி காட்டுறேன், ஓகேவா? லைக் ஓகே. இதுக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன மெசேஜஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்கன்றது பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு நான் பெண்டுலம் ரீடிங் ஒரு 2 கார்ட்ஸ் வச்சுட்டு எஸ் ஆர் நோ, நீங்கள் எதனா ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஆன்சர் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த விஷயத்தை பற்றி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குது உங்கள் மைண்ட்லனா அந்த கொஸ்டினுக்கு யோசித்து வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் வந்துட்டு எஸ்ஆர் நோ போகலாம். நீங்கள் யோசிச்ச அந்த விஷயத்துக்கு ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோன்றது நம்ம பெண்டுலமை கேட்கலாம். ஓகேவா? எல்லோ சிக்னிஃபிகண்ட், எல்லோ சிக்னிஃபிகண்ட். ருத்ராட்சை சிக்னிஃபிகண்ட். ருத்ராட்ச் 2 கார்ட்ஸ். மேக்னிக் 10. இந்த கார்டில் 10 இருக்குது. நம்பர் 10 நிறைய விஷயங்கள் ஒரு ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும்னு நினச்ச சில விஷயங்களாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்க நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு லிமிட்டடாக நீங்கள் இருந்திருக்கலாம், ஒரு லிமிட்டில் இருந்திருக்கிற மாதிரி பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு வெளில வர மாதிரி இருக்குது. இல்லை வெளியில் வரத்துக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. குயாகாளி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அத்தனை விஷயங்களுமே நீங்கள் வந்துட்டு வெளியில் அந்த விஷயங்களில் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்குது. வாவ், ஜஸ்ட் ஃப்ளிப் ஆகுது கார்டு அப்படி. 10 அகெயின் 10 அடிக்கடி நீங்கள் பார்க்குற நம்பராக கூட இருக்கலாம். 10 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிலேருந்து 10 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு லைக் ஒரு மெஜிஷியன் அந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியாக மாறிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் நீங்கள் தயங்கி இருப்பீங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் இப்படி நடந்தால் இப்படி பண்ணோம்னா எதனா ஆகுமா, இல்லை நம்ம பாஸ்டில் இப்படி பண்ணுமே, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கலை. நீங்கள் ஜஸ்ட் மூவ் ஆகிட்டுருக்கீங்க, சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க.
அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அலைன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தானாகவே எல்லா விஷயங்களுமே அது என்ன வேணாலும் இருக்கலாம். பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது இல்லையா லைஃப்பில். வா 10 ஆஃப் கப்ஸ்க்கு கீழே ஏஸ் ஆஃப் கப்ஸ். சில பேர் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இவ்வளோ காலமாக இல்லை ரொம்ப வருஷமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட நீங்கள் வந்து தூக்கி அடிச்சுட்டு முன்னேறுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப் வேறு, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வேறு. ஒரு டார்க், ஒரு ஷேடோ, அந்த எனர்ஜிலேருந்து ஒரு லைட் அதை நோக்கி நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நிறைய மியூசிக், நான் லாஸ்ட் ரீடிங்கில் சொல்லியிருப்பேன், நிறைய மியூசிக் கேட்குற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜஸ் உங்கள் மைண்டில் வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு மியூசிக் தலையில் அடித்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டீச்சர், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தலையில் அடித்து சொல்கிற மாதிரி சில மெசேஜஸ் உங்களுக்கு வந்துட்டு ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, புரிகிற மாதிரி இருக்குது. மியூசிக் சம்டைம்ஸ் வந்து ஒரு நம்ம மெடிடேஷன் மியூசிக் மூலியமாக கூட பண்ணுறதா இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கேட்கும் போது அந்த கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக கேட்கும்போது அந்த நம்ம ஒரு மெடிடேட் மோடில் போகும்போது சில விஷயங்கள் நம்ம உள்ளே இருக்க விஷயங்கள் வெளியில் வரதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மியூசிக் ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி சம்டைம்ஸ் அது ஹை லெவலில் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு வெப்பன் மாதிரி ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு மியூசிக் மூலயமா நீங்கள் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது லைஃப்பில். நீங்கள் இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து தானாகவே அலைன் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு சில பேர் நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேஜும் நீங்களாக ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஆனால் இப்போது வந்துட்டு அதுலேருந்து அதை விட வேறு ஒரு விஷயம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கலாம், அதிகம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தள்ளப்படுறீங்க. உங்களால் போக முடியல. உங்களை வந்துட்டு ஒரு இதில் ஒரு ட்ராலி மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனால் அந்த மாதிரி உட்கார வச்சு டிவைன் உங்களை தள்ளி விடுறாங்க போன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு வெப்பனாக டிவைன் யூஸ் பண்ணி உங்களை அங்கேருந்து அங்கே தள்ளி விடுற மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு. சில பேருக்கு மியூசிக்காக இருக்கும், சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து உங்களை தள்ளி விடுறதா இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைட்டுக்கு வர மாதிரி இருக்குது. எல்லோ அதிகமாக இருக்குது இந்த கார்ட்ஸில். எல்லோ சொன்ன மாதிரி. ரெட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். லிலித் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஒரு டார்க்னு சொல்ல முடியாது. ஒரு
இந்த மாதிரி ஒரு டார்க் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு காடஸ், அந்த எனர்ஜி மேபி நீங்கள் வந்துட்டு ஏதோ சம்திங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு டார்க் எனர்ஜி, ஒரு டார்க் காடஸ் எதனா ஆல்டார் வச்சுட்டு பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் அதை ஏதோ சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. சில மெசேஜஸ் சில பேருக்கானதாக தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. ஒரு பவர்ஃபுல் ஒரு ஹீலிங் பர்சனாக கூட சில பேர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கலாம். பவர்ஃபுல் ஹீலிங், ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு எனர்ஜியிலேருந்து ஒரு பவர்ஃபுல் இன்னொரு எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்ச விஷயங்கள் கூட இப்போ ரொம்ப ஈஸி, நான் சொல்லுவேன் ரொம்ப ஈஸின்ற விஷயம் திரும்ப திரும்ப வருது எனக்கு மைண்டில். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த விஷயங்கள். பலருக்கு கஷ்டமாக தெரிகிற விஷயம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்ன கஷ்டமாக தெரிஞ்ச விஷயம் இப்போ ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லா விஷயமும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா பார்க்குறவங்க யாருன்னா லைட்டாக அந்த ஒரு தலை சுத்தல் மாதிரி லைட்டாக வந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இந்த செஸ்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள புதுசாக வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். சில பேர் ஒரு பழைய ஒரு எனர்ஜி உங்களை விட்டு போயிட்டு ஒரு புது ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்த மாதிரி. உங்களுடைய ஹீலிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது, நீங்கள் ஹீல் பண்ணுற விஷயங்கள். நம்பர் 10 ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ். டேட் ஆஃப் பர்த்தாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த இடம் கண்டிப்பாக ஏதோ ஆகுது பார்க்குறவங்க யாரோ சில பேருக்கு. செஸ்ட் ஓகே, இவ்வளோதான் மெசேஜஸ். ரீடிங் ரெசனேட் ஆகியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய எனர்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய ரீடிங் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எஸ்ஆர் நோ சொன்னேன் இல்லையா, நான் எஸ்ஆர் நோ பார்க்கலாம் சொல்லிட்டேன். எதுனா ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்குது, அந்த விஷயம் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் சொல்லி உங்களுக்கு மைண்டில் இருந்ததுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு யோசிச்சுக்க சொல்லியிருந்தேன் கொஸ்டின். இன்கேஸ் இன்னும் நீங்கள் யோசிக்கலைன்னா ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் மனசில் நினச்சிக்கோங்க. 3 டைம்ஸ் அந்த கொஸ்டினை பற்றி மைண்டில் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு நீங்கள் திரும்ப வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு யோசிங்க. ஓகே, ஜஸ்ட் இப்படி வந்ததுன்னா எஸ் நோ. ஓகே, இப்படி தான் பிடிக்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் யோசிச்சிட்டிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்கள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கிற கொஸ்டின் எஸ் ஆர் நோ ஆன்சர் உங்களுக்கு தேவை. ஒரு நிமிஷம்.
கலெக்டிவ் யோசிச்சுட்டு இருக்க கொஸ்டின். ஆன்சர் எஸ் ஆர் நோ. ஸ்ட்ராங் ஆன்சர் வேணும் எதுவாக இருந்தாலுமே. ஸ்ட்ராங் ஆன்சர் எஸ் ஆர் நோ. ஸ்ட்ராங் நோன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஆன்சர் தேவை. ஸ்ட்ராங் ஆன்சர். திரும்பவும் கேட்டு பார்க்கலாம். டவுட் இருக்கு சில பேருக்கு, அதனால திரும்ப நான் கேட்குறேன். எஸ் ஆர் நோ. கலெக்டிவ் மைண்டில் நினைக்கிற விஷயங்கள் எஸ் ஆர் நோ. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங் மெசேஜ் வேணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங். எஸ் ஆர் நோ. திரும்ப நோன் தான் வருது. ஆன்சர் நோ. டபுள் மைண்டா 50-50ன்ற மாதிரியும் இருக்கீங்க. 50-50ன்ற மாதிரியும் இருக்கு. எஸ்ன்னு சொல்லாமல் நோன்னும் சொல்லாமல் மேபி. ஆனால் நோ தான், ஸ்ட்ராங் நோன்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு நோன்ற மாதிரி இருக்குது. ஒரு 50-50. ஸ்ட்ராங் நோன்னு கிடையாது இந்த மெசேஜ். ஏன் நோ? ஒய் நெகட்டிவ். ஒய் நோ அப்படின்னா இந்த விஷயங்கள் நான் கார்டு எடுக்கும்போது ஏதோ ஒரு டாக்ஸிக் எனர்ஜி இன்னும் டிட்டாச் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் வந்துட்டு அதுவே நம்மளை வந்துட்டு கட்டி போடுற மாதிரி வச்சிரும். ஒரு லைக் இந்த டெவில் கார்டில் கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நம்மளுடைய ஆசையே நம்மளை வந்துட்டு சில விஷயங்கள் நகர விடாமல் பண்ணிடும். ஒரு பர்சனே வந்துட்டு நம்ம யார் மேலே அதிகம் அன்பு பாசம் வச்சுருக்குமே அந்த பர்சன் நம்ம லைஃப்பில் வந்துட்டு முன்னேற விடாமல் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயத்து மேலே நம்ம வைக்கிற ஒரு ஒரு மரியாதை இருக்கட்டும், ஒரு அன்பு பாசம், ஒரு லவ், அந்த விஷயம் ஒரு அளவுக்கு மீறி போயிட்டு அந்த விஷயம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். மேபி சில பேருக்கு கேம்ஸாக இருக்கலாம், லாட்ரி பார்க்குற அந்த விஷயங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பண்ணுற அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அது மேலே இருக்கிற அந்த பாசம் வந்துட்டு ஓவராக ஒரு அந்த விஷயம் நம்ம மேலே கண்ட்ரோல் எடுத்துக்கும், உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு உங்களை ஆட்டி படைக்கிற மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் முன்னேறணும் இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் நினச்ச மைண்டில் நினச்ச அந்த விஷயத்துக்கு உங்களால் போக முடியல. அதனால தான் எஸ்ஸும் இல்லை நோவும் இல்லை. ஏன்னா அந்த விஷயம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, நீங்கள் வேறு ஒரு விஷயம் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க. மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம். ஓகே, ஹோப் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துக்கு வேறு ரீடிங்கில் பார்க்குறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.